நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவேன். என்னைக்காவது ஒரு நாள் பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னோடு வரக்கூடியவங்க வாங்கன்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர் சொன்னாரு, நாங்க வந்து இந்த தேர்தல் பாதையை வேணான்னு தூக்கி போட்டு போயிடுவோம்பா, நாங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது, தேர்தலே எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி என் பின்னாடி வர மட்டும் வாங்கடான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் எப்போ செய்வாரு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலங்கள், சும்மா நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ப வைக்கிறது, ஒரு மேடை அலங்காரத்துக்காக பேசக்கூடிய வார்த்தைகள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவோட ஐக்கியமாயிட்டார். திமுக என்ன செய்தாலும் சரி, உண்மையிலே சொல்றேன், நான் 8 தொகுதிகள் கொடுத்தா அதுவே போதுமானதாக இருக்காது. 15, 12 தொகுதிகளுக்கு மேல விசிகா போட்டியிடணும். அப்பதான் அதற்கான வலிமை பெருகும். இப்ப திமுக கூட்டணி ஆட்சி மட்டும் நடந்துகிட்டே இருந்தா கூட்டணி கட்சிகளோட வலிமைகளை குறைச்சி அவங்கள வந்து ஒண்ணும் இல்லாம மாத்திட்டு திமுக மட்டும் வலிமையாகி என்ன பண்றது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப விசிகா அங்க நிலைச்சு நிக்கணும்னா அதுக்கான வலிமை இருக்கணும். ஆனால் 5 தொகுதிகள் கொடுத்தால் கூட அதற்கும் அண்ணன் திருமாவளவன் ஒரு காரணம் வச்சிருப்பார். முன்கூட்டியே முட்டு கொடுப்பதில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கெட்டிக்காரர்.